குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? எஸ் மேம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா கிளாஸை? எல்லாரும் செட்டில் டவுன் தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏதாவது சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? மேம் மேம் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி அஹ், ஒரு ஸ்கொயரு ஒரு சர்க்கிள், சரியா? இதே மாதிரி ஒரு பொசிஷன்ல அதை வச்சு நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். பொசிஷன் அப்படின்னு நானே கொஞ்சம் க்ளூ கொடுத்துட்டேன். ஓகே. ஓகே, இதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ண போறோம். அது எப்படி இருக்கும்னா, டாப்ல இருந்து 200 பிக்சல் தள்ளி இருக்கணும், இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து 200 பிக்சல் தள்ளி இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ல நம்ம அப்படியே கிரியேட் பண்ண போறோம். 500 பிக்சல் இதுல இருக்கணும், விட்த் இருக்கணும், 300 பிக்சல் அதுக்கு வந்து ஹைட் இருக்கணும். அடுத்து இந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல பிளேஸ் ஆயிருக்கணும். லெஃப்ட்ல இருந்து 250 பிக்சல், இங்க இருந்து 150 பிக்சல்ல பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே. ஓகே. ஸோ சரண்யாவை தவிர்த்துட்டு மத்த யாராவது இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. இதை எதை வச்சு கிரியேட் பண்ணலாம்? டிவ் வச்சு டிவ் வச்சு எதை யூஸ் பண்ணி, எந்த ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரலாம்? லைக் ஓகே. பொசிஷன் சொன்னீங்க. பொசிஷன். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பொசிஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன பொசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? இந்த சர்க்கிளுக்கு என்ன பொசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? ரெக்டாங்கிளுக்கு ரிலேட்டிவ், ஆ ரெக்டாங்கிளுக்கு ரிலேட்டிவ், சர்க்கிளுக்கு ஜெட் இண்டெக்ஸ் கொடுத்து. ஓகே, Z இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, Z இண்டெக்ஸ் கொடுப்போம். இன்னொன்னு பண்ணலாம்ல, லைக் என்ன சொல்லலாம், அப்சல்யூட் கிரியேட் பண்ணலாமா? அப்சல்யூட். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இந்த சர்க்கிளை எப்படி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர்ல இருந்து 150 பிக்சல் தள்ளி கொண்டு வர போறோம். இந்த ஸ்கொயர்ல இருந்து 250 பிக்சல், அதாவது இந்த ஸ்கொயரோட இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து 250 பிக்சல் தள்ள போறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, அந்த ஹலோவை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர்ல இருந்து நல்லா மூவ் பண்ணுவோம், இந்த சைடு அந்த சைடு அப்படின்னு நம்ம மூவ் பண்ணோமா. அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஸ்கொயரை நம்ம ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு அந்த அதுக்குள்ள உள்ள அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம வந்துட்டு என்ன கொடுத்தோம், அப்சல்யூட்னு கொடுத்தோம். அதே சேம் தான். இந்த சர்க்கிளை நம்ம வந்துட்டு அப்சல்யூட்னு கொடுத்துட்டு, இந்த ஸ்கொயர்ல ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ்னு கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா நம்ம எந்த கான்செப்ட்ல பண்ண போறோம் அப்படிங்கிறது மத்த எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ நம்ம டைரக்டா ப்ராஜெக்ட் குள்ள போயிடலாம். ஓகே, இத மாதிரி மெஷர்மெண்ட்லயே அப்படியே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இங்க 200 பிக்சல் கொடுத்துருந்தாங்கன்னா அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு வச்சுக்கலாம், HTML5 ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல, ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளுக்குள்ள என்ன இருக்கு, எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளுக்கு நான் வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்க்கு என்னன்னு வச்சுக்கிறேன்,
ரெக்டாங்கிள் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள்குள்ள எனக்கு இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. ஓகே. ஸோ அந்த சர்க்கிளுக்கு நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிளுக்கு வந்துட்டு ஒரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ள எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ரெட் கலர் சர்க்கிள் இருக்கு. அந்த ரெட் கலர் சர்க்கிளுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அந்த ப்ளூ கலர் டிவ்வுக்குள்ளேயே, அந்த ரெக்டாங்கிளோட டிவ்வுக்குள்ளேயே கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்பதானே பொசிஷன் அப்சல்யூட் ரிலேட்டிவ்னு கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம பேரண்ட்டுக்கு எப்போதுமே என்ன பண்ணுவோம், ரிலேட்டிவ் கொடுப்போம். அதோடக்குள்ள மூவ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட், அந்த சைல்டு எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம், அப்சல்யூட்னு கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்றேன். ஓகே. ஸ்டைல் டேக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறோம். ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டாட் ரெக்டாங்கிள் அந்த டிவ் ஆக்சஸ் பண்ணி அந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளை நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ கொடுக்கணும். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதோட வித் ஹைட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, இதோட வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வித் வந்துட்டு 500 பிக்சல், ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 300 பிக்சல் கொடுத்துருந்தாங்களா. ஸோ ஹைட் வந்து 300 பிக்சல். இப்போ இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாமா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ரெக்டாங்கிள் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, டாப்ல இருந்து ஒரு 200 பிக்சல் ஒன்று இருக்கணும், லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 200 பிக்சல் ஒன்று இருக்கணும். அப்படிதானே. ஸோ நான் டாப்பு லெஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஓகே. ஒரு பொசிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், பொசிஷனை வந்துட்டு ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டு டாப்ல இருந்து என்ன பண்றேன், 200 பிக்சல் மூவ் பண்றேன். ஓகே. ஸோ டாப்ல இருந்து 200 பிக்சல். அடுத்து என்னது, லெஃப்ட்ல இருந்து ஒரு 200 பிக்சல். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா டாப்ல இருந்து 200 பிக்சல் நான் விட்டோன்னே ஸோ இவ்வளவு தூரம் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல் நான் விட்டணும். ஓகே. ஸோ லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல். ஓகே. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே. டாப்ல இருந்து 200 பிக்சல், லெஃப்ட்ல இருந்து 200 பிக்சல். ஓகே. நம்ம ரெக்டாங்கிள கொண்டு வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ரீக்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன இன்னொரு வேலை அப்படின்னா, உள்ள அந்த சர்க்கிளை கிரியேட் பண்ணணும், ரெட் கலர் சர்க்கிளை கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி சர்க்கிள் கிரியேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இதுன்னு இல்லை, நீங்க எந்த ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணாலும் இதுதான் பேசிக். ஓகே. சர்க்கிள்னா பேசிக்கா நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் இப்போ என்ன இருக்கு, எனக்கு ரெட் கலர் இருக்கா. ஸோ நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கொடுத்துட்டு இப்போ அந்த சர்க்கிள் எவ்வளோ வித்து ஹைட்டு நமக்கு மென்ஷன் பண்ணல. தானே சர்க்கிள் வந்துட்டு எவ்வளோ வித்து எவ்வளோ ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வித்து வந்துட்டு 200 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க எவ்வளோ வித்து கொடுக்குறீங்களோ ஹைட்டும் அவ்வளவுதான் கொடுக்கணும். சர்க்கிள் கிரியேட் பண்ணணும்னா வித்தும் ஹைட்டும் சேமா கொடுக்கணும், அப்பதான் சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வித்தும் ஹைட்டும் 200 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் மேம் சர்க்கிள்க்கு கிளாஸ் நேம்ல சி கொடுக்கல. சி கொடுக்கல. ஓகே. ஓகே. ஸோ சர்க்கிளுக்கு வந்துட்டு ஓகே. இப்போ எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்கு,
ஒரு மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. பட் எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா, ரெக்டாங்கிள் வேண்டாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே. ரெக்டாங்கிள் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? சர்க்கிள் தான் வேணும். ஓகே. ஸோ சர்க்கிள் வேணும். சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க வித்தும் ஹைட்டும் சேமா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ரெக்டாங்கிள்ங்கிறது ஸ்கொயர் கிரியேட் ஆகும். ஓகே. ஸ்கொயர் கிரியேட் ஆகும். அந்த ஸ்கொயர நீங்க என்னவா மாத்தணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிளா மாத்தணும். ஓகே. இப்போ மட்டும் லைட்டா நான் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் வந்துட்டு இந்த இது பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு. தனியா வெளில இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுலயே பார்க்கலாம். இத மட்டும் நான் சர்க்கிளா மாத்தணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா, பார்டர் ரேடியஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ்னா என்ன பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். பார்டர் ரேடியஸ்னா என்ன பண்ணும்னா, இப்ப இந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கா? இத நம்ம கர்வா மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? பார்டர் ரேடியஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பார்டர் ரேடியஸ் எவ்வளோ குடுக்கணும் அப்படின்னா, 50%ன்னு குடுத்துறணும். குடுத்துட்டேன்னா, அதோட ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையுமே அது கர்வா மாத்திரும். அத 50% கர்வா மாத்தும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சர்க்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதான் சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கான பேசிக். ஸோ நீங்க வந்து பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துட்டு, வித்தும் ஹைட்டும் சேமா குடுத்து, பார்டர் ரேடியஸ் 50%ன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்க்கிள் கிரியேட் ஆயிரும். இதுலயே நான் இப்ப வித், ஹைட் இன்கிரீஸ் பண்ணேன்னா, சர்க்கிள் பெருசாகும். கம்மி பண்ணேன்னா, எனக்கு வந்து சர்க்கிள் வந்து சின்னதாகும். ஓகே. ஆனா வித்தும் ஹைட்டும் சேமா இருக்கணும். அதான் ரூல். ஓகே. ஓகே. ஸோ இப்ப நம்மளுக்கு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நம்மளோட ரூல்ஸ் படி சர்க்கிள் எங்க பிளேஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா, அந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ்லேருந்து நாட் அந்த மார்ஜின்லேருந்து கிடையாது. அந்த பாக்ஸ்லேருந்து டாப்லேருந்து 150 பிக்சலும், லெஃப்ட்லேருந்து 250 பிக்சலும் தள்ளி வந்து எனக்கு பிளேஸ் ஆகும். அப்படிதானே? ஸோ நம்ம இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன குடுத்துருவோம்? அந்த சர்க்கிளுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் குடுப்போம். அப்பதான் என்ன பண்ணும்? சாரி, பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுப்போம். அப்பதான் என்ன பண்ணும் அந்த சர்க்கிளு? அந்த ரெக்டாங்கிள வந்துட்டு அதோட மார்ஜினா எடுத்துக்கும். அப்பதான் என்ன பண்ணும்? நம்ம அத வந்து மார்ஜினா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதிலிருந்து டாப்லேருந்து 150 பிக்சல், லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதோட பேரண்ட் யாரு? இந்த ரெக்டாங்கிள். ஸோ அந்த ரெக்டாங்கிள நான் ரிலேட்டிவா குடுத்துட்டு, இப்ப இந்த சர்க்கிள வந்துட்டு அதோட பொசிஷன நான் என்னன்னு குடுத்துருக்கேன்? அப்சல்யூட் அப்படின்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? டாப்லேருந்து 150 பிக்சலும் 150 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே. எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். டாப்லேருந்து 150 பிக்சல் மூவ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல் மட்டும் மூவ் பண்ணணும். ஓகே. ஸோ லெஃப்ட்லேருந்து 200 பிக்சல். ஓகே. மூவ் ஆயிடுச்சா? ஓகே. 200 இல்ல. இங்க எவ்வளோ குடுத்துருக்கான்? 250 குடுத்துருக்கான். ஸோ அதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? இத வந்து 250யா மாத்திடுறேன். ஓகே. ஓகே. இப்போ பெர்ஃபெக்ட்டா நமக்கு என்ன கிரியேட் ஆயிடுச்சு? இந்த மாதிரி ஒரு இமேஜ் நம்ம ரீகிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு ரெக்டாங்கிள் டிவ்வுக்கு ஒரு ரெக்டாங்கிள் டிவ் கிரியேட் பண்ணோம். அந்த டிவ்வுக்குள்ள நமக்கு ஒரு சர்க்கிள் வைக்க போறோம். ஸோ அதனால அதுக்குள்ள இன்னொரு ஒரு டிவ் சர்க்கிளுக்காண்டி இன்னொரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ரெக்டாங்கிள் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணி 2த்துக்குமே கிளாஸ் நேம் ரெக்டாங்கிள் சர்க்கிள்னு குடுத்துட்டோம். அப்புறம் ரெக்டாங்கிள் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வித் ஹைட்லாம் குடுத்துட்டு, பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்தோம். பொசிஷன் ரிலேட்டிவ்னு குடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படின்னா, அது இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்கிற பொசிஷன்லேருந்து டாப்லேருந்து 200 பிக்சலும், லெஃப்ட்லேருந்து 200 பிக்சலும் மூவ் பண்ணிக்கிட்டோம். பொசிஷன் ரிலேட்டிவ் குடுத்து. அடுத்து என்ன பண்ணோம்? சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துட்டு, வித்தும் ஹைட்டும் சேமா குடுத்தோம். பார்டர் ரேடியஸ 50%ன்னு குடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ எனக்கு இப்ப அந்த சர்க்கிள் எத வந்து பார்டரா வச்சு மூவ் ஆகணும்? அந்த ரெக்டாங்கிள எனக்கு பார்டரா வச்சு மூவ் ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ணேன்? இத பொசிஷன் அப்சல்யூட்ன்னு குடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் ரெக்டாங்கிள ரிலேட்டிவ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்ப நான் டாப் 150 பிக்சல், லெஃப்ட் 250 பிக்சல் அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த ரெக்டாங்கிள அதோட பார்டரா கன்சிடர் பண்ணி, அதோட டாப்லேருந்து 150 பிக்சலும், அதோட லெஃப்ட்லேருந்து 200 பிக்சலும் மூவ் ஆகும். இந்த சர்க்கிள்.
இவ்வளோதான். சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது எனி டவுட்? சாய்தர்ஷினி புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, இதை நீங்க வீட்ல வச்சு நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? நோ கோட். இனி கோட்லாம் கிடையாது. ஸோ நீங்களே தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே? உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இதை பார்த்ததுக்கு அப்புறம் பிபிடிக்குள்ள போலாம். ஓகே? இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்னால நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட்டும் முடிச்சுட்டு ஒரு பேசிக்கா இந்த டாபிக்ல 2 டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபாண்ட் வேரியன்ட்டும் ஒபேசிட்டியும் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபாண்ட் வேரியன்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டில் அகைன் இன்னொரு டைம் நம்ம வந்து டீப்பா பார்க்கலாம். ஏன்னா ஃபாண்ட் வேரியன்ட்டை பத்தி பெருசா சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து டீப்பா பார்க்க போறோம். ஓகே? ஒன்றும் இல்லை. ஃபாண்ட் வேரியன்ட் தான் ஆல்ரெடி என்ன சொன்னோம் அப்படின்னா, ஏதோ ஒரு H1 டேக்கோ இல்ல ஒரு பேராகிராஃப் டேக்கோ ஏதோ ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் நீங்க வந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்ஸ்ட் எலமெண்ட்டை எல்லாத்தையுமே நீங்க கேப்ஸா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொன்னா லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டரா மாறும். பட் அதோட சைஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டா சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அது ஸ்மால் ஸ்மால் லெட்டர், அதாவது லோயர் கேஸ் லெட்டரா இருக்கும்போது என்ன சைஸ்ல இருந்துச்சோ அதே சைஸ்ல தான் இருக்கும். பட் அதோட லோயர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும் அப்பர் கேஸ் லெட்டர்ஸா மாறும். இதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபாண்ட் வேரியன்ட்லயே நார்மல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல. ப்ராப்பர்ட்டின்னு இருந்தா அதுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஸ்மால் கேப்ஸ்ங்கிறது ஒரு வேல்யூஸ், நார்மல் அப்படிங்கிறது இன்னொரு வேல்யூ. இந்த நார்மலும் இனிஷியலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நார்மல் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு எலமெண்ட் இப்போ வேற யாரோ ஒருத்தவங்களோட ப்ராஜெக்ட்டை நீங்க ஆல்டர்னேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட ஃபாண்ட் வேரியன்ட் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க வந்து நார்மலா அது இனிஷியலா என்ன பொசிஷன் இருக்குமோ அதுக்கே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் வேரியன்ட் நார்மல் இல்ல ஃபாண்ட் வேரியன்ட் இனிஷியல் ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதை கொடுத்தாலும் அது டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூல இருக்குமோ, இப்ப நார்மலா நீங்க ஒரு இதை டைப் பண்ணா அது என்ன மாதிரி இருக்குமோ அதே வேல்யூக்கே அது வந்துடும். ஓகே? ஸோ அதுதான் நார்மல் இனிஷியல். நான் உங்களுக்கு 3த்தையும் டைப் பண்ணி உங்களுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். ஓகே? இருங்க, டைரக்டா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டேக். ஓகே? ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல மை நேம் இஸ் அபினிஷான்னு கொடுத்துருவா. ஓகே, சும்மா ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஓகே? ஓகே. ஸோ இதே மாதிரி நான் ஒரு 3 நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருந்துச்சுன்னா கேர் பண்ணிக்காதீங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஓகே? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்து நார்மல் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த தேர்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்மால் கேப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டைல் டேக்குள்ள போயிட்டு என்ன ஆக்சஸ் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நார்மல் ஆக்சஸ் பண்ணி, ஓகே, நார்மல் ஆக்சஸ் பண்றேன். ஆக்சஸ் பண்ணி அதுக்கு என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபாண்ட் வேரியன்ட் வந்து நார்மல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே? நார்மல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே? அண்ட் தென் அந்த ஸ்மால் கேப்ஸ் ஆக்சஸ் பண்ணி, ஓகே, ஸ்மால் கேப்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதோட ஃபாண்ட் வேரியன்ட்டை நான் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா
ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு புரியுதா? இது நான் 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 எந்த ஃபாண்ட் வேரியண்ட்டும் கொடுக்காம இருக்கக்கூடிய பேராகிராஃப். ஓகே, ஸோ அதுவும் சேம், அதுவும் நார்மல்னு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், டிஃபால்ட்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மல்ங்கிறது டிஃபால்ட் வேல்யூ. ஓகேவா? நீங்க அது கொடுத்தாலும் அப்படிதான் இருக்கும், அது கொடுக்கலனாட்டி அந்த டெக்ஸ்ட் அப்படிதான் ஷோ ஆகும். ஓகேவா? அதான் நார்மல். இந்த நார்மல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, வேற யாரோ ஒருத்தவங்களோட ப்ராஜெக்ட்ல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ்ன்னு குடுத்திருந்திருக்காங்க. இல்ல வேற ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அத நீங்க வந்து நார்மலுக்கு கொண்டு வரணும். நார்மலா அது இனிஷியலா எப்படி இருக்குமோ, அந்த டிஃபால்ட் வேல்யூக்கே கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க ஃபாண்ட் வேரியன்ட் நார்மல் குடுத்தீங்கன்னா, நார்மலா அது எப்படி ஸ்டார்ட்டிங்ல பிரிண்ட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும். நான் 3வது பேராகிராஃப்க்கு என்ன குடுத்தேன் அப்படின்னா, ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு குடுத்தேனா, அது என்ன பண்ணியிருக்கு, இப்போ இந்த டெக்ஸ்ட்ல என்னலாம் கேப்ஸ்ல இருக்கு? எம் கேப்ஸ்ல இருக்கு, ஏவும் கேப்ஸ்ல இருக்கு. மத்த எல்லாமே எப்படி இருக்குன்னா, லோயர் கேஸ் லெட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப்ஸ் என்ன பண்ணிருக்குன்னா, லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்பர் கேஸ் லெட்டரா மாத்திருக்கு. ஆனா, அதோட சைஸ் என்ன இருக்கு? லோயர் கேஸ் லெட்டரா இருக்கும்போது அது என்ன சைஸ்ல இருந்துச்சோ, அதே சைஸ்ல தான் இருக்கு. ஆனா, இனிஷியலா நம்ம குடுத்திருக்கிற அப்பர் கேஸ் லெட்டர் என்ன பண்ணிருக்குன்னா, அத விட கொஞ்சம் சைஸ் பெருசா தான் இருக்கு. மத்த எல்லா எலமெண்ட்டும் லோயர் கேஸ் லெட்டர்ல இருந்து அப்பர் கேஸ் லெட்டரா மாறியிருக்கே தவிர, அதோட சைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இதுதான் ஸ்மால் கேப்ஸ். 3வது ஒண்ணுக்கு ஸ்மால் கேப்ஸ் குடுத்தேன். ஸோ அது எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டரா மாறியிருக்கு. பட் அதோட சைஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்மால் கேப்ஸ். இப்ப நான் இந்த ஸ்மால் கேப்ஸ இனிஷியல் அப்படின்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியல்னு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மாறிடுது? இனிஷியலா அது எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கே பழையபடி வந்துருது. ஸோ அத நீங்க நார்மல் குடுத்தும் சேஞ்ச் பண்ணலாம். இனிஷியல் குடுத்தும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. இதான் ஃபாண்ட் வேரியன்ட். புரிஞ்சுதா? எனி டவுட்? ஃபாண்ட் வேரியன்ட் புரிஞ்சது தானே? ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒப்பேசிட்டி பார்க்க போறோம். ஓகே. ஒப்பேசிட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹவர் எஃபெக்ட் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். இமேஜ வந்து பிளர் ஆக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இமேஜ பிளர் ஆக்குறதுனா என்னன்னா, ம். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. இது ஒரிஜினல் இமேஜ். இது ஒப்பேசிட்டி குடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது நல்லா கிளியரா இருக்கு. இந்த இமேஜ் எப்படி இருக்கு? கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இருக்கு. ஓகே. டிரான்ஸ்பரன்சினா என்னது? கொஞ்சம் பிளர் ஆன மாதிரி இருக்கா? இந்த இமேஜ். ஸோ இதுதான் ஒப்பேசிட்டி. ஸோ ஒப்பேசிட்டி குடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கு. ஒப்பேசிட்டி குடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பிளர் எஃபெக்ட் குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒப்பேசிட்டில நீங்க வந்துட்டு அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதாவது 0ன்னு வச்சுக்கோங்களேன். 0 அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா ஆயிரும் அந்த இமேஜ். அப்படின்னா அந்த இமேஜே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒப்பேசிட்டி 0ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த இமேஜ் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அந்த இமேஜே நமக்கு ஷோ ஆகாது. இது வந்துட்டு ஒப்பேசிட்டி 0ன்னு குடுத்திருந்தா. ஒப்பேசிட்டி 1ன்னு குடுத்தா நமக்கு என்ன ஆகும்? அந்த இமேஜ் நல்லா கிளியரா ஷோ ஆகும். ஓகே. ஸோ எப்ப நீங்க வந்து ஒப்பேசிட்டிய குறைச்சுக்கிட்டே வரீங்களோ, அதாவது 0.5, 0.7, 0.5ன்னு குடுத்தா கொஞ்சம் பிளர்ரா இருக்கும். 0.3ன்னு குடுத்தா ரொம்ப பிளர்ரா இருக்கும். 0ன்னு குடுத்துட்டா கம்ப்ளீட்டா அந்த இமேஜே டிரான்ஸ்பரண்டா மாறிரும். ஸோ ஒப்பேசிட்டி குறைய 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 டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ரேஷியோ தான் நீங்க நினைவு வச்சுக்கணும். ஓகே. ஒப்பேசிட்டி குறைய 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 டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிரலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹவர் எஃபெக்ட்ல நம்ம வந்து டிரான்ஸ்பரன்ட் ஒப்பேசிட்டி குடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, இமேஜ பிளர் எஃபெக்ட் கொண்டு வரலாம்னு சொன்னேன்னா, அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஓகே.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, இதுக்கு கீழே நான் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு இமேஜ் டேக்குள்ள இமேஜ் டாட் ph அப்படின்னு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அந்த இமேஜில் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜை வந்துட்டு ஜஸ்ட் பிளர் ஆக்க போகிறேன். ஓகே, இனிஷியலாக அந்த இமேஜ் எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இனிஷியலாக அந்த இமேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இமேஜுக்கு பிளர் எஃபெக்ட் கொடுக்குறேன். இப்போ நான் இமேஜ் டேகை ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒப்பேசிட்டி என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒப்பேசிட்டி வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, 1ன்னு கொடுத்தா ஏதாவது சேஞ்ச் இருக்கா? இல்லை, ஒரிஜினல் இமேஜ் இப்படியே ஷோ ஆகும் 1ன்னு கொடுத்தா. ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 0.7 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தான். ஓகேவா, ஒப்பேசிட்டியோட வேல்யூ. இப்போ நான் 0.7 கொடுத்தேன்னா என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் அந்த இமேஜ் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கிடைச்சிருக்கு. ஓகே, 0.7 கொடுத்தப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜுக்கு 0.4ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்பள இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து பிளர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்னும் அதிகமாயிருக்கு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இமேஜ் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டதுனால நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து விசிபிளா இல்லை. ஸோ 0னா கம்ப்ளீட்டா மறைஞ்சிரும். ஓகே, அப்படி நீங்க குறைச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அதோட டிரான்ஸ்பரன்சி அதிகமாயிட்டே வரும். ஓகேவா, கம்ப்ளீட்டா 0 வந்தோடனே அந்த இமேஜே என்ன ஆகும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இப்போ நமக்கு என்னது விசிபிளா இருக்காது. ஓகே, இதுதான் ஒப்பேசிட்டி. ஸோ ஒப்பேசிட்டி குறைய 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 டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும். ஓகே, நம்ம இப்போ வந்து 0.5ல வச்சுக்கலாம். ஓகே, 0.5னா பாதி அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த இமேஜ். ஓகே, ஸோ இந்த லெவல்ல இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே இதுல உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு 1லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு கீழேயே நான் இன்னொரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து அதே ஸோ இதுக்கு அதே இமேஜ் தான் வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு கிளாஸ் நேம் வந்துட்டு அவர் இல்லைன்னா வேற ஏதாவது வச்சுக்கலாம். இதுக்கு கிளாஸ் நேம் வந்து சேஞ்சுன்னே வச்சுக்கலாமா? ஓகே, நம்ம வழக்கமா இப்போ சேஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண, இந்த சேஞ்சை ஆக்சஸ் பண்ணி அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணா இந்த இமேஜ் ஒரிஜினல் இமேஜ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜை நாட் கிளிக் அதை ஹவர் பண்ணும்போது அந்த இமேஜ் கிட்ட அந்த மவுஸை கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகணும், அந்த இமேஜ் டிரான்ஸ்பரண்டா மாறணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். அந்த இமேஜ் கிட்ட மவுஸை கொண்டு போகும்போது எனக்கு ஏதாவது எஃபெக்ட் நடக்கணும், ஏதாவது சேஞ்ச் நடக்கணும்னா நான் ஹவர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா சேஞ்ச் அந்த கிளாஸ் நேம் உள்ள இமேஜை மட்டும் ஆக்சஸ் பண்றேன். ஓகே, அதுக்கு கோலன் ஹவர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஹவர் கொடுத்துக்கிறேன்னா இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒப்பேசிட்டி என்னன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து அதோட ஒப்பேசிட்டியை 0.5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இனிஷியலா ரெண்டுமே என்ன இருக்கும்னா ஒரிஜினல் இமேஜ் இப்படிதான் இருக்கும். நான் அந்த இமேஜ் கிட்ட கொண்டு போகும்போது அது என்ன ஆகுது, ஒப்பேசிட்டி வந்துட்டு குறையுது. ஒப்பேசிட்டி குறையும் போது டிரான்ஸ்பரன்சி அதிகமாகுது. ஓகே, இனிஷியலா ஒரிஜினல் இமேஜ் இருக்கு, மவுஸை கொண்டு போகும்போது அங்க டிரான்ஸ்பரன்சி நடக்குது. ஓகே, இதுதான் ஹவர் எஃபெக்ட்ல நீங்க ஒப்பேசிட்டி ஆட் பண்றது. நேற்று கேட்டாங்கல்ல, ஹவர் எஃபெக்ட்ல டெக்ஸ்ட் அலைன் ஆட் பண்றது இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஆட் பண்றது இருக்கு, ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுல
ஒரு எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் ஒபேசிட்டி எஃபெக்ட் கொடுத்து. ஓகே, இந்த மாதிரி அது இமேஜ் டச் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா அதோட டிரான்ஸ்பரன்சி மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஓகே. ஸோ இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி ஆட் பண்றது பார்த்தோமா. அடுத்து நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேவிகேஷன் பார் பார்க்க போறோம். ஓகே, ஸோ நேவிகேஷன் பார்னா இந்த மாதிரி நீங்க நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்பீங்க. ஹோமு, நியூஸ், கான்டாக்ட், அபவுட்னு எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேவ் பாரை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நிறைய இதை இன்னைக்கே பார்க்கலாம், நமக்கு டைம் இருக்குதான். ஆனா ஒரே நாள்ல நிறைய இதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். ஓகே, நேவிகேஷன் பார்னா என்னன்னா அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணா அது வந்து உங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு நேவிகேட் பண்ணி கொண்டு போகும். இப்போ வந்து உங்களுக்கு ஹோம், நியூஸ், கான்டாக்ட்னு நான் இது என்னன்னு மட்டும் சொல்றேன். இது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்னன்னா நேவிகேஷன் பார்ல வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஹோம், நியூஸ், கான்டாக்ட், அபவுட் அப்படின்னு நிறைய நேவிகேஷன் பார்ல எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும், அந்த ஹோம் பேஜுக்கு கொண்டு போகும். நியூஸை கிளிக் பண்ணா நியூஸ் நான் ஒரு பேஜ் ஏதோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி வச்சோம் அந்த பேஜுக்கு வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து மூவ் ஆகும். இதே கான்டாக்ட் கிளிக் பண்ணா கான்டாக்ட் குள்ள நேவிகேட் பண்ணி கொண்டு போகும். இப்போ நேவிகேஷன் அப்படின்னாலே என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த நேவிகேஷன் நேவ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நேவ் பார் கம்பல்சரியா எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். அமேசான் எடுத்துக்கிட்டோன்னா அமேசான் வெப்சைட்லயுமே இருக்கும். ஷாப்பிங் பேஜ் இருக்கும், அடுத்து ஹோம் பேஜ் இருக்கும், அப்புறம் ஆஃபர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து வேற ஏதாவது பேனர்ஸ் பேஜ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம எதெல்லாம் கிளிக் பண்றோமோ அந்த பேஜஸ்க்குள்ள அது போகும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதை நீங்க எல்லா வெப்சைட்லயும் பார்த்துருக்கீங்களா? Yes, ma'am. Ma'am. பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு இதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். ஸோ அதுல இருந்து நமக்கு நேவிகேட் பண்றதுக்கு தான் நம்ம அங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ நேவிகேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும் அப்படின்னா ஆங்கர் டேக் வந்துரும். ஸோ ஆங்கர் டேக் மூலியமா தான் என்ன பண்ண முடியும், ஒரு பேஜ்ல இருந்து நம்மளால இன்னொரு பேஜுக்கு விசிட் பண்ண முடியும். அப்படிதானே, அதை கிளிக் பண்ண ஆங்கர் டேக்ல வந்து ஒரு லிங்க் மாதிரி நம்ம கிளிக் பண்ணும்போது தான் அது என்ன பண்ணும், வேற ஒரு பேஜுக்கு நம்மள லிங்க் பண்ணி கூட்டிட்டு போகும். ஓகேவா, ஸோ அதுதான் ஆங்கர் டேக்கோட வேலை. ஸோ ஆங்கர் டேக்கை எப்படி இவ்வளோ அழகா மாத்துனாங்க அப்படிங்கிறது தான் இந்த நேவார் டிசைனிங்கோட வேலை. ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னா இன்னைக்கே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். உங்களுக்கு ஓகேனா இன்னைக்கே பார்க்கலாம், ஆனால் நிறைய டைம் இருக்கு கிளாஸ்ல. ஓகே, இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கே மேம் பார்க்கலாமா? அந்த ஒப்பாசிட்டி இந்த இது இருக்கலாம், ஆ, அதை வந்துட்டு டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணலாமா? டெக்ஸ்ட்லயா ஒபேசிட்டியா? இமேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்கணும். வெயிட் a minute, டேரக்டா உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இங்க நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். ஓகே, H1 டேக் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், H1 டேக் ஆக்சஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்ண போறேன்னா ஒபேசிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஓகே, ஓகே, ஸோ ஒபேசிட்டி என்னன்னு கொடுக்குறேன் 0.5. பண்ணலாம், சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ் மேம். ஓகே மேம். இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுல வந்து நீங்க டெக்ஸ்ட்ல சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ்ல கூட சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர்ல கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல வந்து நம்ம டிரான்ஸ்பரண்டா சம்டைம்ஸ் வந்து மாத்துவாங்க. இப்போ
இந்த நேவ் பார் இருக்குல்ல, இந்த இடத்துல சில நேவ் பார் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேக்ரவுண்ட் அதாவது பேக்ரவுண்டே என்ன இருக்கும்னா டிரான்ஸ்பரண்ட் கலர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்லையும் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பேக்ரவுண்ட் கலரையும் வந்து டிரான்ஸ்பரண்டா மாத்தலாம். ஓகே, ஓகே மேம். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சிக்கில நோ மேம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, புதுசா ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஓகே, ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இன்னைக்கு நடத்துனது இது வரைக்கும்? டவுட் இல்லைன்னா நம்ம நேவ் பார் இன்னைக்கு பார்க்கலாமா வேண்டாமா? பார்க்கலாம் மேம். அபினிஷா பார்க்கலாம். எல்லாருக்குமே பார்க்கலாம்னா எல்லாருமே தம்ஸ் அப் சிம்பிள் போடுங்க. ஓகே, ஓகே. ஸோ 1 2 ஓகே, எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால பார்க்க போறோம். ஓகே, ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேவிகேஷன் பார்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த நேவிகேஷன் பாரை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க வந்து இவங்க ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், பட் நம்ம இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட்லலாம் நம்ம இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நான் நேவிகேஷன் பாருக்கு நியூவாவே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம சிம்பிளான ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் லேர்னிங் ப்ராஜெக்ட் இல்லை ஷாப்பிங்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நான் உங்களுக்கு நேவிகேஷன் பார் இன்னும் நல்ல கிராண்டா ஒரு சூப்பரான நேவிகேஷன் பார் சொல்லித்தரேன். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா இந்த நேவிகேஷன் பாரை வந்துட்டு நீங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கர் டேக்ல கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆங்கர் டேக்குமே எதுல இருக்கணும் அப்படின்னா லிஸ்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா, யூஎல் யூஸ் பண்ணி, யூஎல்னா என்னது, அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் டைப்ல தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, நேவ் பார்னாலே நம்ம அப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். So, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு யூஎல் டேகு. ஸோ யூஎல் டேகுக்குள்ள நமக்கு என்னது ஒரு எல்ஐ டேக். ஓகே, ஸோ அந்த எல்ஐல ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், ஹோம். நம்ம நார்மலா என்னெல்லாம் வச்சிருப்போம் அப்படின்னா நேபார்ல ஹோம் இருக்கும், அபோட்டஸ் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க என்னனாலும் வச்சுக்கலாம், ஷாப்பு கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா பிளாக் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா எனக்கு என்னெல்லாம் வேணும், ஹோம் வேணும். ஓகே, ஒரு ஹோம், ஓகே, ஒரு ஹோமு. அப்புறம் என்னது அப்படின்னா எனக்கு ஒரு அபோட்டஸ் வேணும் தானே. ஓகே, அபோட்டஸ். அண்ட் தென் எனக்கு இன்னொன்று என்னது வேணும் அப்படின்னா ஷாப்புன்னு ஒன்று வச்சுக்கலாமா, ஷாப்பு அண்ட் தென் கான்டாக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க இனிஷியலா பிரிண்ட் பண்ணீங்கன்னா இப்படிதான் ஷோ ஆகும். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் இது வந்துட்டு இதை ஏதாவது நீங்க கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போக முடியுமா? இப்போ இந்த ஹோமை கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போகுமா? அபோட்டஸை கிளிக் பண்ணா வேற பேஜுக்கு போகாது. எப்போ அது வேற பேஜுக்கு போற மாதிரி நம்மளால செட் பண்ண முடியும், ஆங்கர் டேக்குள்ள அதை கொடுத்தாதான் நம்மளால அப்படி செட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இதை நம்ம வந்து ஆங்கர் டேக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, இப்படி கொடுத்தா நம்மளால அப்படி செட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையுமே ஆங்கர் டேக்குள்ள கொடுத்துக்கலாம். நான் இது உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கணுங்கிறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இது எல்லாத்தையுமே ஆங்கர் டேக்குள்ள கொடுக்கணும். ஆங்கர் டேக்குள்ள என்னன்னு கொடுத்துக்கலாம், ஹோமு.
அடுத்து அதே ஆங்கர் டேக்குள்ள இன்னொன்னு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா about us. அடுத்து ஆங்கர் டேக்குள்ள கான்டாக்ட் தென் ஸ்டாப். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் லிங்க் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஹச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே தான் நீங்கள் அந்த ஹோமை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட லிங்க் கொடுப்பீங்க. பட் இப்போதைக்கு என்கிட்ட லிங்க் இல்லை, ஸோ அதனால நான் சும்மா ஹேஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹச்ஆர்இஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஹேஷ். எல்லாத்துலேயுமே நான் ஹேஷ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல மற்ற நேரத்தில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஹோமை கிளிக் பண்ணால் அது எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட லிங்க் கொடுக்கணும். ஓகே, சாரி ஹேஷ். ஓகே, ஸோ இப்போ இது எந்த லெவலில் எப்படி கிரியேட் ஆயிருக்கு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு, ஹோமு, அபோட்டஸ், கான்டாக்ட், ஷாப்பு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இங்க அந்த லிங்க் மாதிரிலாம் அதுல கோடுலாம் போட்டிருக்கா, கீழே அண்டர்லைன்லாம் போட்டிருக்கா, போடல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த லிஸ்ட் மாதிரி இருக்கா, நம்ம வந்து எல்ஐ டேக்குள்ள தான் வச்சிருக்கோம். ஸோ எல்ஐ டேக்குள்ள வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்ஆர்டர் லிஸ்ட்ங்கிறதுனால புல்லட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்றோம்னா அந்த இப்போ நமக்கு எந்த எலமெண்ட்டுக்கு வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணும், அதாவது யூஎல் டேக்ல உள்ள அந்த இருக்கிற எல்ஐ டேகுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இப்ப ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா யூஎல் டேக் ஆக்சஸ் பண்றேன். ஓகே, எதை ஆக்சஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சரி, சைட் டேக்ல தானே கொடுக்கணும். ஓகே, எனக்கு என்ன வேணும்னா இந்த யூஎல் டேகுக்குள்ள இருக்கிற இந்த எல்ஐ டேக்ல உள்ள எல்லா ஆங்கர் டேக்குமே லிஸ்ட் டைப்ல இருக்கு. ஓகேவா? அதாவது புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்படி எனக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன்னா அந்த யூஎல் டேக்கை ஆக்சஸ் பண்ணி அதுல உள்ள லிஸ்ட் டைப் என்ன பண்றேன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும், அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா ஆங்கர் டேக். ஓகே, ஸோ ஆங்கர் டேக்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை வந்துட்டு நன்னு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த அண்டர்லைனு அந்த ப்ளூ கலர் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு எப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அடுத்து 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 எனக்கு ஷோ ஆயிருக்கா? எனக்கு எப்படி ஷோ ஆகணும்னா எப்படி டிஸ்பிளே ஆகணும், எனக்கு இங்க அப்படின்னா ஹோம் இங்க இருக்கணும், அபோட்டஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கணும், கான்டாக்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கணும், ஷாப்பு எனக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கணும். இப்படித்தானே இங்க இருக்கு, இங்க அப்படித்தானே இருக்கு. இந்த மாதிரி எனக்கு இருக்கணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, டிஸ்பிளே ஃபிளக்ஸ். ஸோ டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எழுதி சாப்பிட்டு விளையாடாதா? சாரி சாரி, வாய்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் அது தெரியாம இருந்துச்சோம். ஓகே ஓகே, ஸோ ஓகே, ஸோ நான் வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் வந்துட்டு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூஎல் டேக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன்.
அதாவது நான் எத வச்சு இப்ப நான் யூஎல் டேக்ல போயிட்டு ஃப்ளெக்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஓவரால் இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே காமனா ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்க தானே? அந்த ஓவரால் ஃபுல் எலிமெண்ட்டையும் நீங்க வந்து ஃப்ளெக்ஸா மாத்துறீங்க. இப்படின்னா என்ன பண்ணணும்னா, யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு குடுத்த உடனே தான் எனக்கு என்னாச்சு, கீழ கீழ ஷோ ஆயிட்டு இருந்தது எல்லாமே பக்கத்துல பக்கத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும், யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி லிஸ்ட் டைப் நன்னு குடுக்குறது, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுக்குறதெல்லாம் குடுக்கணும். எனக்கு இப்ப இந்த ஹோம்ல நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன். இப்ப நான் இந்த ஹோம்ல மட்டும் என்ன பண்றேன்னா, கலர் சேஞ்ச் பண்றேன். ஹோமுக்கு ஃபாண்ட்ட சேஞ்ச் பண்றேன். அதே மாரி அபௌட் டெக்ஸ்ட்க்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்றேன். அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன மாத்துறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இங்க நான் இது வந்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்துட்டேன். அண்ட் தென் எனக்கு வந்து கேப்பே இல்லாம நெருக்கமா இருக்கு. ஸோ நான் கேப் எவ்வளோ குடுத்துக்கிறேன்னா 20 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. நான் சும்மா குடுக்குறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ தள்ளி தள்ளி எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மொத்தத்துக்குமே பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கணும். இங்க குடுத்துருக்காங்களா? எல்லாத்துக்குமே பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருக்காங்களா? ஸோ நான் அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, பேக்கிரவுண்ட் கலர் குடுக்க போறேன். ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் எவ்வளோ குடுத்துக்கலாம்? என்ன குடுக்கலாம் அப்படின்னா, ஆ பிளாக்ன்னு குடுத்துட்டு, டெக்ஸ்ட்ட வந்து ஒயிட்ன்னு குடுத்துக்கலாம். ஓகே. டெக்ஸ்ட்டோட கலர. ஓகே. வெயிட் a மினிட். கலர் வந்துட்டு இதுல ஒயிட்ன்னு குடுத்து பார்க்குறேன். எப்படி பேக்கிரவுண்ட் கலர் வந்துருச்சு. பட் டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகல. ஏன் கலர் சேஞ்ச் ஆகல அப்படின்னா, அதோட ரீசன் வந்துட்டு, நம்ம வந்து ஆங்கர் டேக்குக்குள்ள போய் தான் டெக்ஸ்ட்டோட கலர சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது டெக்கரேஷன் குடுக்குறீங்க, இல்ல அதோட கலர சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, எதுக்குள்ள போணும் அப்படின்னா, ஆங்கர் டேக்ல போய் தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ ஒயிட். ஸோ எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, கலர் வந்து ஒயிட்ன்னு ஆயிடுச்சு. பேக்கிரவுண்ட் கலர் என்ன ஆயிடுச்சு, பிளாக் கலர்ல வந்துருச்சு. பட் பேக்கிரவுண்ட் எவ்வளோ தான் வந்திருக்கு, குட்டியா வந்திருக்கு. ஸோ எனக்கு அதோட விட்த்த இன்க்ரீஸ் பண்ணணும். சாரி, விட்த் இல்ல, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஹைட் நான் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, ம் எவ்வளோ குடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 50 பிக்சல் குடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 50 பிக்சல் குடுத்தா எனக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி இருக்கா? ஓகே. இதுதான் ஓகே. ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுலேருந்து மார்ஜின் 0 ஆட்டோ நெட் பேடிங் குடுத்துக்கலாமோ? ஓகே. பேடிங் டாப்லேருந்து அத வந்து கீழ கொண்டு வரணும். ஸோ மார்ஜின் டாப் குடுத்து பார்க்கலாம். ஓவரால் எலமெண்ட்டே மாறும்.
padding top. சரி பேடிங் தான் குடுப்போம். நம்ம வந்து ஒரு எலிமெண்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. இது எனக்கு சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா, பேடிங் குடுத்து தான் இங்க கீழ கொண்டு வரும். ஓகே. வெயிட் அ மினிட். நம்ம பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. ஓகே, ஓகே. ஸோ பேடிங் தான் குடுக்கணும். பட் ஆனா எதுல போயிட்டு குடுக்கணும்னா, யூஎல் டேக்ல போயிட்டு குடுக்கணும். ஓகே. ஸோ ம். ஓகே. ஸோ பேடிங் தான் குடுக்கணும். பட் வந்து நான் வந்துட்டு அதாவது இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும். ஓகேவா? ஸோ எதுல குடுக்குறது? நம்ம பேடிங்கு இல்ல கலர் சேஞ்ச் பண்றதா இருந்தா, எதுல போயிட்டு குடுக்குறது? அப்படிங்கிறது கன்ஃப்யூஷன் ஆகும். யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி குடுக்குறதா? இல்ல ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி குடுக்குறதா? அப்படின்னு கன்ஃப்யூஷன் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலா நெனவுச்சுக்கணும். ஆ இப்போ வந்து நீங்க ஆல் எலமெண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓவரால் எலமெண்ட்டுக்கே பேக்கிரவுண்ட் கலர், அந்த எலமெண்ட்டுக்கே கலர்ஸு, இல்லன்னா அந்த ஓவரால் எலமெண்ட்டயே நீங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண போறீங்க. அப்படின்னா, நேவ் பாரையே மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்? யூஎல் டேக் ஆக்சஸ் பண்ணி குடுக்கணும். ஓகே. இல்ல அதுல உள்ள எலமெண்ட்டுக்கு நான் கலர சேஞ்ச் பண்ண போறேன். அதோட டெக்ஸ்ட் டெக்கரேஷன மட்டும் நான் மாத்த போறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி குடுக்கணும். ஓகே. ஸோ இந்த எலமெண்ட் டாப்ல இருந்துச்சு. நான் அதுக்கு பேடிங் தான் குடுக்கணும். ஓகேவா? பேடிங்னா என்னன்னா, ஆ இப்போ ஒரு எலமெண்ட் வந்துட்டு இந்த ஹோமு, அபௌட் அஸ், கான்டாக்ட், ஷாப் இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, ஆ ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸுக்குள்ள அத நான் மூவ் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க பொசிஷன், அப்சல்யூட் அதுக்கெல்லாம் போ வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேடிங் குடுத்தாலே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த பாக்ஸ்லேருந்து அத வந்து நான் நகட்ட போறேன் அப்படின்னா, பேடிங் வந்து குடுக்கணும். ஸோ பேடிங் நான் வந்து என்ன குடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு 10 பிக்சல், 20 பிக்சல் குடுத்துருக்கேன். ஸோ 20 பிக்சல்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட டாப்ல ஒரு 20 பிக்சல், லெஃப்ட்ல ஒரு 20 பிக்சல், பாட்டம்லேருந்து 20 பிக்சல் எனக்கு கேப் கிரியேட் ஆயி சென்டர்ல அந்த எலமெண்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து பேடிங் வந்துட்டு ஓவரால் எலமெண்ட்டுக்கே பேடிங் குடுக்குறதுனால யூஎல் டேகுக்குள்ள குடுக்கணும். ஓகே. இது வந்து சும்மா பேசிக்கான ஒரு நேவ் பார். ஓகே. இப்ப நீங்க வந்து இந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணி சென்டருக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ அதையும் நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த எலமெண்ட் ஹவர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கலர் சேஞ்ச் ஆகுற மாரி குடுக்கலாம். அத நம்ம குடுத்து பார்க்கலாமா? இப்போ எந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி ஹவர் எஃபெக்ட் குடுக்கணும்னா, ஆங்கர் டேக் ஆக்சஸ் பண்ணி தான் ஹவர் எஃபெக்ட் குடுக்கணும். ஏன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு ஹோமு அப்டின்னா, அந்த எலமெண்ட்டுக்கு நான் கலர ஏதோ சேஞ்ச் பண்ண போறேன். அப்படிதானே? ஸோ, அதனால என்ன பண்றேன்? ஹவர் எஃபெக்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ, எனக்கு என்னன்னா, நான் இப்ப இந்த ஹோம வந்துட்டு டச் பண்ணும்போது, அதோட கலர் எனக்கு என்னன்னு சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, எனக்கு வந்து அக்வா மெரீன் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ வந்து இனிஷியலா ஹோம் இப்படி இருக்கு. ஸோ நான் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதா? ஸோ கிளிக் டச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது இந்த மாரி ஹவர் எஃபெக்ட் குடுத்துக்கிறேன். ஓகே. இது ஒரு சிம்பிளான நேவ் பார். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நேவ் பார வந்துட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல் அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ஆ உங்களுக்கு வந்துட்டு வேற நேம் பார் எப்படி கிரியேட் பண்றது அந்த மாரி சொல்றேன். ஓகே.
ஸோ இதுல ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணி அந்த எலமெண்ட்டை கொஞ்சம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி ஃப்ளெக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்ஸ்னா என்னன்னா இப்படி ஹாரிசாண்டலாக நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதாவது கீழே கீழே பிரிண்ட் ஆயிருந்தது பக்கத்துல பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹோம் அபோட்டஸ் கான்டாக்ட் ஷாப்புங்கிறது ஃபர்ஸ்ட் கீழே கீழே பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பக்கத்துல பிரிண்ட் பண்ணிருக்கோமா. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கேப் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். ஓகே, அடுத்து அதுக்கு வந்து ஹவர் எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், பேடிங் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சிம்பிளான நேவ் பார். புரிஞ்சுதா? இதுல நிறைய ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஓகே. ம் ஓகே, ஸோ இந்த நேவ் பாரையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு எல்லாரும் ஷோ பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு லேப்டாப்ல அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, ஒருவேளை இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் இதை கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிளாஸ் இப்பவே எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.